நமஸ்காரம். திருப்பாவை 8வது பாசுரம். கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேவான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோம். கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய். விளக்கம். அடாது துயிலும் தோழியை விடாது எழுப்புகிறாள் ஆண்டாள். அடித்தோழி, கீழ்வானம் வெளுத்துவிட்டது, காலை மலர்ந்தது, எருமைகளெல்லாம் கூட புல்லின் மேலுள்ள பனித்துளிகளில் ஆதவனை கண்டு மேய்ச்சலுக்கு சிறுவீட்டிலிருந்து செல்வதற்கு தயாராகிவிட்டன. மற்ற தோழிமார்களும் வந்துவிட்டனர். அவசரமாக நோன்பு நோற்கச் சென்றவர்களை உன் பொருட்டு தடுத்து நிறுத்தி உன்னை எழுப்புவதற்காக வந்துள்ளோம். தீதில்லாத குணமுடையவளே, எழுந்திராய். நாம் சென்று கேசி என்ற அசுர குதிரையை கொன்றவனை, மல்லர்களை வென்ற தேவாதி தேவனை சென்று வணங்குவோம். அவனும் கருணையோடு நம்மை அழைத்து அருள் புரிவான் என்பது மேற்கண்ட பாசுரத்தின் விளக்கமாகும். இந்த பாசுரத்தை சேவிப்பவர்களுக்கு குடும்ப ஒற்றுமை மேம்படும். மீண்டும் ஒரு முறை இந்த பாசுரத்தை சேர்ந்து சேவிப்போமா? கீழ்வானம் வெள்ளென்றெருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றோ. கோதுகலமுடைய பாவாய் எழுந்திராய் பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்றாராய் தருளேலோர் எம்பாவாய். நன்றி. ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் ரங்கமன்னார் திருவடியிலே சரணம். கோதா காந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ரங்கரங்கா.